நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரபாண்டியை பார்க்க தோஸ்து வந்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா குற்றவாளிக்கு குற்றவாளியே தானே, அவரை வந்துட்டு எப்படியாவது வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிகிட்ட வந்துட்டு பேசுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. எல்லை நான் எப்படியாவது வெளியில் வரணும்லே, வந்து நான் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப இருக்குது. முக்கியமாக அந்த சூடாமணி அவ குடும்பத்தையே நான் வந்துட்டு அழிக்கணும்லே, என்னை எப்படி ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி இந்த ஜெயிலில், அதுவும் என் பையனை வச்சே அரெஸ்ட் பண்ண வச்சு இந்த ஜெயிலுக்குள்ளே தள்ளுனால நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள குடும்பத்தோட கருவு இருக்காமல் விடவே மாட்டேன். அதுக்கு நான் வெளியில் வரணும்லே, நீ என்ன செய்வ ஏது செய்வேன்னு தெரியாது, என்னை எப்படியா வெளியில் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணாச்சி வெளியில் எடுத்துடலாம், அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் சாட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே, அதுவுமே இல்லாமல் அவன் உங்கள் கூடையே இருந்தவன் சனியை ஊர்க்காரங்க முன்னாடி ஸ்ட்ராங்காக வந்துட்டு உண்மையை சொல்லியிருக்கான். ஊரே கூடி சாட்சிக்கு வருது. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக எதனால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேலை வழியே கிடையாது, நீயே ஏதாவது ஐடியா கொடு, என்ன செஞ்சு என்னை வெளியில் எடுக்க முடியும், நீ ஏதாவது செய், நான் வெளியில் வந்தே தீரணும், என்னாலாம் இதுக்குள்ளே இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வெளியில் வர ஏற்பாடு பண்ணிடலாம், வேணா சனியனை போட்டு தள்ளிடலாமா, சாட்சியை ஆதாரமே தடையமே இல்லாமல் அழிச்சாதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐய அது வேணாலே, சனியை ஒரு கிறுக்கு பையன்தான், கோப்பான பையன்தான், ஆனால் அவன் நம்ம கையாளலே, ரொம்ப விசுவாசமான ஆள், நம்ம கூடயே இருந்து பழகி தொலைச்சிட்டான், அவனை போட்டு தள்ளி வெளியில் வர்றது கொஞ்சம் நல்லா இருக்காது, வேறு ஏதாவது வேணால் பிளான் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, வேணா அவனை கடத்தி வச்சிடலாம், அது அவனுக்கே தெரியாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இதை வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை மூப்பநாதி வந்துட்டு சைடில் நின்று பார்க்காரு. ஆஹா யமகண்டமும் சனியனும் ஒன்று சேர்ந்துருச்சே, இனி ரெண்டு வந்துட்டு என்ன பேச போதுங்க, எதுவும் பிளான் போடுதுங்களே, இதை உடனே வந்துட்டு சண்முகத்துக்கிட்ட சொல்லணும், இல்லாட்டி அவ்வளோதான், இதுங்க பிளான் போட்டு வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு கிளம்பிற, சண்முகம் உன்னை விட மாட்டேலே வெறும்பயலே அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி காற்றுலே வந்துட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு சண்முகத்தையும் பரணியும் ஃபோன் பண்ணி தனியாக வர வச்சிருக்காரு மூப்பநாதி. யோ எதுக்கே வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க, சார்வால் ஸ்டேஷனில் பெரிய சம்பவமே நடந்துச்சு சார்வால், எனக்கு என்னமோ சவுந்தரபாண்டி ஐயா வெளியில் வர்றதுக்கு பயங்கரமான பிளான் போட்டாங்கன்னு தெரியுது சார்வால், அவரோட தோஸ்தெல்லாம் பார்க்க வந்தாங்க, ரெண்டு பேரும் குசு குசுன்னு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஏதோ பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சொல்கிற, அவனால் எப்படி நீ வெளியில் வர முடியும், வெளியிலலாம் வர முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவன் பக்கா கிரிமினலு, என்ன செஞ்சாலும் வெளியில் வந்துடுவான், நீங்கள் தான் பார்த்துக்கணும், அந்த சனியன் தான் சாட்சி, அவனை வேணா என்ன வேணா பண்ணுறதுக்கு அவங்க துணிய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சண்முகமும் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த தோஸ்து இருக்காளே வந்துட்டு, எலை சனியனை உடனே கடத்தி கூட்டுவாங்களே, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி தொலைச்சி எடுத்துடணும், அப்போ தான் ஐயா வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுலே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு பலார்னு கண்ணத்தில் அறைய, ஏய் உன் குடும்பத்தை நான் நல்லா இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஏய் உன்னை நான் உசுரோட விட்டாதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பலார்னு சண்முகம் அடிக்க ஆரம்பிச்சிடா. பரணி வந்துட்டு சண்முகம் விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.